அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபகரன் நான் உங்க ராஜுங்க. அதாவது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புக்ல இருந்து பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 10 சொற்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் இதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, லாஸ்டா நடந்த குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2லயும் சரி, இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அற்ப ஆவி, அப்பாவி என்ற சொல்லுக்கு தூய தமிழ் சொல் என்ன? அற்ப ஆவி. வேர்க்கூறு ஒரே எழுத்து மட்டும் தான் மாறும், ரூ அப்படிங்கிறது மாறும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அவுட் சோர்ஸ் புக்கான நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு 10 சொற்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பிழையான சொற்கள், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அதனுடைய தூய தமிழ் சொல். ஒவ்வொன்னா பாருங்க. களி கூறுங்கள். களி கூறுங்கள் அப்படிங்கும் போது எழுதும் போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா களி கூறுங்கள் வந்து இந்த ரூ தான் வரணும். அதாவது கூறுங்கள் அப்படின்னா இந்த கூறுங்களுக்கு வந்து சொல்லு, ஏதோ ஒரு சொல்டா அப்படிங்கிற அர்த்தம். இந்த களி கூறுங்கள் அப்படின்னா களினா மகிழ்ச்சி, கூறுங்கள் அப்படின்னா அடைதல், மகிழ்ச்சி அடைதல் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ தான் வரணும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்நாளில். இந்நாளில் அதாவது திஸ் டே, இந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்து தான் வரணும். இந்நாளில் அப்படின்னு தான் வரணும். இந்த இன்னு சேர்த்தோம்னா இனிமையான நாள் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அடுத்தது 500, 500. இதுல 5 ரூபா நோட்டை எதை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்து 500, இதுதான் கரெக்ட். இது 500 அப்படின்னா எனக்கு ஒரு 100 ரூபா நோட்டு, வியப்பா பேசுற மாதிரி எனக்கு ஒரு 100 ரூபா நோட்டு கிடைச்சிருக்கு, ஒரு 100 ரூபா நோட்டை தான் 500 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது களிசடை. களிசடை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை தான், ஆனா களிசடை கிடையாது, களி ஆடை அப்படிங்கறதுதான். சரிங்களா? ஒண்ணும் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க? களிசடைம்பாங்க. களிசடை கிடையாது, களியாடை. அடுத்தது கெவுளி. கெவுளி கத்துது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா? பள்ளி கத்துது பாருன்னு சொல்லுவாங்க. கெவுளி கிடையாது, கவுளி. இதையும் நம்ம கிளலின்னு படிக்கக்கூடாது, கவுளின்னு தான் படிக்கணும். இதுதான் சரியான தமிழ் சொல். ஜோசியத்துல கூட சொல்லுவாங்க கவுளி சாஸ்திரம் அப்படின்ட்டு. அடுத்தது சும்மாடு. சும்மாடு அப்படின்னா சுமை அடை அப்படின்னு அர்த்தம். அது என்ன சுமை அடை அப்படின்னா, நம்ம தலைக்கு மேல ஏதோ ஒரு பாரத்தை வைக்கும் போது அது வலி தாங்காம இருக்கிறதுக்கு இடையில ஒரு துணியை வந்து சுத்தி வைப்போம். அந்த சுமைக்கும் தலைக்கும் இடையில வைக்கிற அடையதான் சுமை அடை அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாடு கிடையாது. அடுத்தது தேநீர். தேநீர் ரெட்ட சொல்லி நீ போட்டீங்க அப்படின்னா தேனோ நீரோ அப்படின்னு அர்த்தம். இதே தேநீர் இந்த நீ போட்டீங்க அப்படின்னா அதுதான் டீ, குடிக்கிற டீன்னு அர்த்தம். அடுத்தது மணத்தக்காளி. நாம இன்னமும் யூஸ் பண்ணிருக்கிறோம், வயிற்று புண்ணுக்கு சாப்பிடுற மணத்தக்காளி கீரை. அது மணத்தக்காளி கிடையாது, மணித்தக்காளி அப்படிங்கிறது தான் சரியான திருத்த வடிவம். சரிங்களா? அடுத்தது விரை அப்படின்னா என்ன அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். இது ஈற்றுப்போலியில கூட கேட்கலாம். அதாவது இலக்கண போலி இருக்குது பாத்தீங்களா, முதற்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி அப்படின்ட்டு, அந்த மாதிரி கடைப்போலியில கூட கேட்கலாம். விதை அப்படிங்கறதா சரியான தமிழ் சொல். அடுத்தது வல்லுனர். வல்லுனர் ரெட்ட சொல்லி நான் வருமா, இல்ல சொல்லுக்கு முதலில் வர்ற நான் வருமா அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வர்ற இந்த நான் தான் வரணும். அதாவது ஒரு தொழில சேர்ந்து விளங்குறவங்களை வந்து வல்லுனர் அப்படிம்பாங்க. கணித வல்லுனர், ஜோதிட வல்லுனர், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த நான் தான் வரணும், தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து வெவ்வேறு கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோ பதிவுல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? இத்துடன் கிருஷ்ணபகரன் நான் உங்க ராஜு. தேங்க்யூ.